இப்போ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் A ஈக்குவல் டு 132/7 L ஈக்குவல் டு 44/7 தென் தீட்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம ஏரியா இது லென்த்து. ஸோ ஏரியாவோட ஃபார்முலா தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? எல்லோட ஃபார்முலா தீட்டா பை 360 இன்ட்டு 2 பை ஆர். இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆரோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம தீட்டா கண்டுபிடிச்சிடலாம். இப்போது தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் பை தீட்டா பை 360 இன்ட்டு 2 பை ஆர் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து 132/7, இது வந்து 44/7. ஸோ இதுக்கு இது கேன்சல் ஆயிரும், பைக்கு பை கேன்சல் ஆயிரும், ஒரு ஆருக்கு ஒரு ஆர் கேன்சல் ஆயிரும், 7க்கு 7 கேன்சல். 44 இங்கே அடித்தோன்னா 3 டைம்ஸ் போகுது. ஸோ நமக்கு r ஈக்குவல் டு r/2 ஈக்குவல் டு 3 அப்படின்ற வேல்யூ வருது. இப்போது அப்போ r ஈக்குவல் டு 6 அப்படின்ற வேல்யூ கிடச்சிருதா? இப்போ இதை கொண்டு போய் நம்ம ஏரியாலேயோ இல்லை லென்த்லேயோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு தீட்டாவோட வேல்யூ கிடைக்கும். நம்ம ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ a ஈக்குவல் டு தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது 132/7ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீட்டா நமக்கு தெரியாது, 360 டிகிரி இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயரை 6 இன்ட்டு 6 அப்படின்னு போடலாம். ஸோ இங்கே அடிக்கிறோம். அப்போ என்னவாகும், 6 டைம்ஸா? ஸோ 60. திரும்பி அடிக்கிறேன், 10. இப்போ இங்கே அடிச்சிட்டோன்னா 5 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். ஸோ இப்போ நம்ம 132/7 இன்ட்டு இந்த 11/7 அப்படின்றது இந்த பக்கம் வரும்போது 7/11 ஆகும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது இந்த 1/5 அப்படின்றது நமக்கு 5ஆக வந்துடும். ஈக்குவல் டு தீட்டா. ஸோ 7 7 கேன்சல், 11 அடித்தோன்னா 1 11s are 11, திரும்பி 2 இருக்கும். ஸோ 2 டைம்ஸ். அப்போது 12 இன்ட்டு 5 60. ஸோ 60 டிகிரி தான் தீட்டாவோட வேல்யூ. தேங்க்யூ.